பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய கிருபையில் நெடு நாட்களுக்கு பிறகு இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ பதிவு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி ஊருக்கு போயிட்டு வரும் பொழுது இந்த சென்ட் பாட்டில் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. பாருங்கள், இதை நம்ம அடிக்கும் பொழுது நல்ல ஒரு வாசம் நம்ம மேலே மூடிக்குது. இது ஒரு விதமான ஒரு வாசம். இந்த சென்ட் ஒரு விதமான வாசம், இந்த சென்ட் ஒரு விதமான வாசம். ஆக நம்ம குளிக்கிறோமோ குளிக்கலையோ, நமக்கு வேர்வனாத்தான் அடிக்குதோ அடிக்கலையோ, ஆனால் சென்ட் அடித்தா ஒரு தற்காலிகமாக அந்த வாசம் நம்ம என்ன பண்ணுது, நம்ம மேலே அப்பிக்குது. அதனால நமக்கு உள்ளே இருக்கிறதான அந்த சுவாசம், அந்த மனம் வெளியே வர்றதில்லை. அதனால் நம்ம ரொம்ப ஒரு மனமாக ஒரு உற்சாகத்தை நம்ம உணர்ந்து நம்ம செயல்படுறோம். ரோட்டில் போகிறோம், ரோட்டில் போகும் பொழுது ஒரு பிரியாணி கடை இருக்குதுன்னா அந்த பக்கத்தில் போகும் பொழுதே அந்த வாசம் அடிக்கும். அப்போ நமக்கு கண்ணை மூடிட்டே சொல்லலாம், இங்கே எங்கேயோ பிரியாணி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஒவ்வொரு உணவு நம்ம சாப்பிடும் பொழுது, தட்டில் போடும் பொழுது அந்த உணவுக்குரிய ஒரு வாசம் வருது. அதே போல் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு வாசம் உண்டு. ஒரு நாய் இருக்குது நம்ம வீட்டில், அது பக்கத்தில் இருக்குன்னா அதை நல்லா நம்ம குளிக்க வச்சு மெயின்டைன் பண்ணாலும் அது ஒரு விதமான வாசம் அடிக்கும். அல்லது அழுக்காகவே இருந்தாலும் அதன் மேலே இருக்கிற வாசம் வரும், அதை கவுச்சின்னு நம்ம சொல்லுவோம். மீன் நாத்தம், ஆனால் ஃப்ரை பண்ணி வச்சா காலி ஆகிடுது. கருவாடு அந்த பக்கமே போக மாட்டாங்க, ஆனால் கருவாடு சும்மா தொக்கு வச்சோம்னா, இல்லை கருவாடு கத்திரிக்காய் குழம்பு வச்சா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆக ஒவ்வொன்றிற்கும் ஒரு வாசம் உண்டு. இந்த பேனா இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேனா எழுத 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 ஒரு வாசம் வருது. இது நமக்கு எனக்கு அது கொஞ்ச நாள் முன்னாடி யூஸ் பண்ண தெரியல, ஏதோ வாசடிக்குது, ஏதோ வாசடிக்குது, பார்த்தா அந்த பேனா எழுதுறத வாசடிக்குது. ஆக நம்மை சுற்றிலும் நல்ல வாசங்களும் உண்டு. ஒரு அசுத்தமான ஒரு இடத்தை நம்ம கிராஸ் பண்ணுறோங்கிறப்ப அந்த இடத்தில் இருக்கக்கூடிய கெட்ட வாசனைகளும் உண்டு. இது ரெண்டுக்கும் நடுவில் தான் நாம் என்ன பண்ணுறோம், அன்றாட வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். அதை போலவே தான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நமக்கு இரண்டு வாசனைகள் உண்டு. ஒன்று மரணத்திற்கு ஏதுவான வாசனை, இன்னொன்று ஜீவனுக்கு ஏதுவான வாசனை. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 2:16 இப்படி சொல்கிறாரு, கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகவும், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன் என்று கேட்கிறார். நாம் பாவியாக இருந்தோம், பாவத்தில் ஜீவித்தோம், இருளுக்குள் இருந்தோம், அறியாமைக்குள் இருந்தோம், பாரம்பரியத்துக்குள் இருந்தோம், சடங்குகளுக்கு கீழே இருந்தோம், பிசாசின் காலினாலே அமுக்கப்பட்டு ஒரு அடிமைத்தன வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் நமக்கு யாரோ ஒருவர் இயேசுவின் அன்பை குறித்து சொன்னார்கள். வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவருடைய தூண்டுதலின்படி எப்படியோ நாம் அந்த சுவிசேஷத்தை நாம் பிடித்து கொண்டோம். இதைத்தான் பவுல் 2 கொரிந்தியர் 2:14 அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று என்ன சொல்லுகிறார், நாங்கள் போகிற இடங்களிலெல்லாம் சுவிசேஷத்தை சொல்லுகிறோம். அதை கேட்கிறவர்களுக்கு அது விசுவாசத்தோடு அதை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை குறித்த அறிவை தேடுகிறவர்களுக்கு அது ஜீவ வாசனையாக இருக்கிறதா. அதை கேட்டுக்கிட்டு அலட்சியம் பண்ணிட்டு கடந்து போகிறவர்களுக்கு, பரியாசம் பண்ணுகிறவர்களுக்கு, அதை எதிர்க்கிறவர்களுக்கு அது மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாக இருக்குதுங்கிறார். இது பவுல் எழுதினுடைய பின்னணியை நம்ம கொஞ்சம் யோசித்து தேடி பார்க்கும் பொழுது, ரோம படைகள் ஒரு யுத்தங்களை நடத்தி அந்த வெற்றி ஊர்வலத்தோடு ஊருக்குள் வரும் பொழுது, அல்லது தலைமை நகரத்துக்குள் வரும் பொழுது, ஊரில் இருக்கிறவர்கள் எல்லாரும் அந்த தளபதியையும் வீரர்களையும் வரவேற்பார்கள். எப்படி வரவேற்பார்கள்? பெரிய வெடிகளை எல்லாம் அவர்கள் கொளுத்தி, வெளிச்சங்களை எல்லாம் காட்டி,
எங்களுக்கு ஒரு மீட்பு வந்துச்சு, சந்தோஷம் வந்துச்சு அப்படின்னு மீட்புக்காக அடையாளமாக வெளிச்சத்தை காட்டி, அடுத்தது ஸ்வீட் கொடுத்து, அதை தாண்டி நற்கந்தங்களை கொளுத்தி, ஆக வாசனை திரவியங்கள் எல்லாம் வழிநெடுக கொட்டி அதை எரிப்பார்களாம். அதில் உண்டாகிற அந்த மனம் உள்ளே வருகிற அந்த வீரர்களுக்கு ஒரு விசேஷித்த ஒரு புத்துணர்வையும் கனத்தையும் மனதில் சந்தோஷத்தையும் கொடுக்குமா. அடுத்தது அவங்க பின்னாடியே அடிமையாக பிடித்துட்டு வந்த அந்த புறநாட்டு வீரர்களையும் கொண்டு வருவாங்க. அவங்கள கொண்டு வந்து தலைநகரனுடைய மையத்தில் நிறுத்தி அவங்க ஆடைகளை உரிந்து அவர்களை மண்டியிட வைத்து தன் காலினால் அவங்க தலையை நசுக்கி அந்த மண்ணை நக்க வைப்பார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களை பரிகாசம் செய்வார்கள். அடுத்தது தங்களுடைய தேவர்களுடைய நாமத்தில் அதை பரியாசம் செய்து அவர்கள் இனி ஒருபோதும் இவர்களை எதிர்க்கக்கூடாது என்கிற ஒரு எண்ணத்தை அவர்களுக்கு உருவாக்குவார்கள். இது முடிஞ்ச பின்னாடி ஊருக்கு வெளியே கொண்டு போய் வெட்டி கொன்றுவாங்க. பாருங்க, ஒருவர் அந்த வாசனையை முகரும் பொழுது வெற்றியை கொண்டாடுகிறார், ஒருவர் அதுக்கு பிறகு எனக்கு மரணம் சம்பவிக்குமே என்று ஒரு பயத்தோடு இருக்கிறார். இன்ற நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை சுவிசேஷம் என்கிறது கெட்டுப்போகிறவர்களுக்கு மரண வாசனை, ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கு ஜீவ வாசனை. இந்த சுவிசேஷம் நமக்கு தேவனுடைய இரக்கத்தினாலே கிடைத்தது. எத்தனையோ மிஷினரிகள், சபை தலைவர்கள் நம் அண்டை விட்டார், நம் அருகில் இருக்கிறவர்கள், படிக்கிற இந்த ஸ்கூலில் இருக்கிற டீச்சர் மூலமாக, சண்டே கிளாஸ் டீச்சர் மூலமாக, அல்லது எப்படியோ நாம் இயேசுவை பிடித்து கொண்டோம். இன்று மற்ற ஜனங்களுக்கு அதே இயேசுவின் அன்பை எடுத்து செல்வதற்கு நாம் ஜீவ வாசனையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆக நாம் கிறிஸ்துவை எப்படி அறிந்து கொண்டோமோ அந்த அறிவை, அந்த வாசனையை மற்றவர்களுக்கு கடத்தும்படிக்கு நாம் நற்கந்தமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டது தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபை, தேவன் உங்கள் மேலே வைத்த அன்பின் அடையாளம். அதை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க, அடுத்தவங்களுக்கும் பரிமாறுங்க. என் இயேசு நல்லவர், அவர் பாதாள வல்லமையிலிருந்து உங்களை மீட்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார், அதற்காகவே அடிக்கப்பட்டார். அந்த அன்பை நீங்கள் உணரும் பொழுது நரக பாதாளத்திற்கும் பிசாசின் வல்லமைகளுக்கும் நீங்கள் காக்கப்படுவீங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்லுகிற இந்த சின்ன சுவிசேஷம் அநேக மக்களுடைய வாழ்விலே ஜீவ வாசனையை கொண்டு வரும். அதை கேட்காதவங்களை பற்றி கவலைப்படாதீங்க, அது அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளுகிற மரண வாசனை. ஆக நல்லா புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் நற்கந்தமாக இருக்கிறீர்கள். ஆக இந்த சென்டருக்கு பார்த்தீங்களா, இது ஒரு நாள் நமக்கு வாசத்தை கொடுக்கும். அதே போல் இதை நம்ம அடிச்சுட்டு போகிறப்ப நம்மளுக்கும் ஒரு வெளியே போகிறப்போ ஒரு நல்ல ஒரு மூடு கொடுக்கும். பக்கத்தில் இருக்கிறவங்க சூப்பராக இருக்குது, எங்கே பிரதர் சென்ட் வாங்கினீங்க, அதெல்லாம் கேட்பாங்க தான், சந்தோஷம். ஆனால் இதெல்லாம் துணி துவைச்சி வந்தோன்னா போயிடும், ஒரு 2 நாளில் போயிடும். ஆனால் ஒரு மனிதனுக்குள் விதைக்கப்படுகிற கிறிஸ்துவின் அறிவு என்கிறதான நற்கந்தம் நித்தியம் வரைக்கும் கொண்டு போகக்கூடியது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நற்கந்தமாக இருங்க, வாசனையை பரப்புங்க, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை மக்களுக்கு கொண்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் நடந்ததையே சொல்லுங்கள், வேத ஆழத்திலிருந்து சொல்லுங்கள், கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறபடி சொல்லுங்கள். கேட்கிறவருடைய இருதயத்தை கர்த்தர் திறப்பார். ஆரோன் செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவாக நின்றது போல இன்னைக்கு நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்கு முன்பாக நாம் நிற்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக நம்முடைய அழைப்பை உணர்ந்து உங்களால் என்ன செய்ய முடியுமோ அந்த சுவிசேஷத்தை மக்களுக்கு சொல்லுங்கள். அது கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையாக இருக்கும். அதன் நிமித்தம் பரலோக ராஜ்யம் மகிமைப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.